ஓம் சாந்தி 19/11/2023 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 3/4/1996. சேவைகளின் கூடவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலம் பழைய மற்றும் வீணான சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட எப்பொழுதும் சகயோகி துணைவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நாலாபுறங்களிலும் உள்ள எப்பொழுதும் சகயோகி குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையின் உள்ளத்தில் இருக்கும் இதய சிம்மாசனதாரிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நிராகார தந்தைக்கு தனக்கென்ற அழிவற்ற சிம்மாசனம் கூட கிடையாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு எத்தனை சிம்மாசனங்கள் உள்ளன! ஆஹா, என்னுடைய சிம்மாசனதாரி குழந்தைகள் என்று பாப்தாதா சிம்மாசனதாரி குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். குழந்தைகள் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் அனைவரும் பாப்தாதாவை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். ஆனால் பாப்தாதா குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள்! ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் விசேஷ ஆத்மா ஆவார்கள். கடைசி நம்பராக இருக்கட்டும், ஆனாலும் கடைசியில் இருக்கும் பொழுதும் விசேஷமாக கோடியில் ஒரு சிலர், ஒரு சிலரிலும் ஒரு சிலர் என்ற பட்டியலில் உள்ளனர். ஆகையால் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து தந்தைக்கு அதிகமாக மகிழ்ச்சி ஏற்படுகிறதா அல்லது உங்களுக்கு ஏற்படுகிறதா? இருவருக்கும் ஏற்படுகிறது. தந்தைக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளனர்? எத்தனை குழந்தைகள் உள்ளனரோ அவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. மேலும் உங்களுக்கோ இரட்டை மகிழ்ச்சி மட்டும் உள்ளது. அவ்வளவுதான். உங்களுக்கு பரிவாரத்தின் மகிழ்ச்சி உள்ளது. ஆனால் தந்தையின் மகிழ்ச்சி சதா காலத்திற்குமானது. மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி சதா காலத்திற்கும் உள்ளதா அல்லது சில சமயம் ஏற்ற இறக்கமாக உள்ளதா? பிராமண வாழ்க்கையின் சுவாசமே மகிழ்ச்சியாகும் என்பதை பாப்தாதா புரிந்து இருக்கிறார்கள். மகிழ்ச்சி இல்லை என்றால் பிராமண வாழ்க்கை இல்லை. மேலும் அழிவற்ற மகிழ்ச்சி சில நேர மகிழ்ச்சி அல்ல, சதவிகிதத்திலும் அல்ல. மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிதான். இன்று 50% மகிழ்ச்சி உள்ளது, நாளை 100% உள்ளது என்றால் வாழ்க்கையின் சுவாசம் ஏற்றம் இறக்கமாக உள்ளது அல்லவா? ஷரீரமே போகட்டும், ஆனால் மகிழ்ச்சி போகக்கூடாது என்று பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார்கள். இந்த பாடம் எப்பொழுதும் பக்காவாக உள்ளது அல்லது சிறிது உறுதியற்றதாக உள்ளதா? எப்பொழுதும் அடிக்கோடு உள்ளதா? சில நேரம் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் என்ன ஆவார்கள்? எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள். மற்றும் சில நேரம் மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் தர்மராஜபுரியை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு நொடியில் தந்தையின் கூடவே செல்வார்கள், நிற்க மாட்டார்கள். என்றால் நீங்கள் அனைவரும் யார்? கூடவே செல்லக்கூடிய அல்லது நிற்கக்கூடியவர்களா? சார்ட் அதற்கேற்றார் போல உள்ளதா? ஏனென்றால் விசேஷமாக வைர விழா ஆண்டில் பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தை மீதும் என்ன ஆசை உள்ளது என்பதை அறிவீர்கள் அல்லவா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய சார்ட்டை பார்த்தார்கள். அதில் நிகழ்கால சமயத்திற்கு ஏற்ப ஒரு விஷயத்தின் மீது இன்னும் அதிக
கவனம் தேவை என்பதை பார்த்தார்கள். சேவையில் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேறிக் கொண்டு இருக்கின்றீர்கள் மற்றும் வைர விழாவில் விசேஷமாக சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் உள்ளது. இதில் தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப சேவை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது விசேஷமாக என்ன தேவை உள்ளது? நேரம் அருகாமையில் உள்ளது. சமயத்தின் அருகாமையின்படி இப்பொழுது என்ன அலை இருக்க வேண்டும்? என்ன வைராகியம்? எல்லைக்கு உட்பட்டதா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்டதா? எந்த அளவு சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் உள்ளதோ அந்த அளவு தேவைக்கு ஏற்ப சுயஸ்திதியில் எல்லையற்ற வைராகியம் எந்த அளவிற்கு உள்ளது. ஏனென்றால் உங்களுடைய சேவையின் வெற்றியே விரைவாக பிரஜைகள் தயாராகிவிட வேண்டும் என்பது ஆகும். ஆகையால் சேவை செய்கின்றீர்கள் அல்லவா? எதுவரை நிமித்த ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இல்லையோ அதுவரை மற்ற ஆத்மாக்களுக்கு உள்ளும் வைராகிய உள்ளுணர்வு வர முடியாது. மேலும் எதுவரை வைராகிய உள்ளுணர்வு வராதோ அதுவரை தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்து விட வேண்டும் என்று நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அது நடக்காது. எல்லையற்ற வைராகியம் சதா காலத்திற்கான வைராகியமாகும். ஒருவேளை சமயப்படி அல்லது சூழ்நிலையின்படி வைராகியம் வருகிறது என்றால் சமயம் முதல் நம்பரில் வந்துவிட்டது மற்றும் நீங்கள் இரண்டாவது நம்பர் ஆகிவிட்டீர்கள். சூழ்நிலை அல்லது சமயம் வைராகியத்தை கொடுத்தது, சூழ்நிலை மாறியது, சமயம் கடந்தது என்றால் வைராகியமும் கடந்துவிட்டது என்றால் அதை என்னவென்று சொல்லலாம்? எல்லையற்ற வைராகியமா அல்லது எல்லைக்கு உட்பட்டதா? எனவே இப்பொழுது எல்லையற்ற வைராகியம் தேவை. ஒருவேளை வைராகியம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்றால் அதற்கான முக்கிய காரணம் தேக உணர்வு ஆகும். எதுவரை தேக உணர்வின் மீது வைராகியம் வரவில்லையோ அதுவரை எந்த விஷயத்தின் மீதும் வைராகியம் சதா காலத்திற்கும் இருக்காது. அல்ப காலத்திற்கானதாக இருக்கும். சம்பந்தத்தின் மீது வைராகியம் இது பெரிய விஷயம் அல்ல. அது உலகத்திலும் கூட சிலருக்கு உள்ளத்தில் இருந்து வைராகியம் வந்து விடுகிறது. ஆனால் இங்கே தேக உணர்வினுடைய விதவிதமான ரூபங்கள் என்ன உள்ளனவோ அந்த விதவிதமான ரூபங்களை அறிந்து இருக்கின்றீர்கள் அல்லவா? தேக உணர்வின் ரூபங்கள் எத்தனை உள்ளன? அதன் விஸ்தாரத்தை அறிந்து உள்ளீர்கள். ஆனால் இந்த அநேக தேக உணர்வின் ரூபங்களை அறிந்து கொண்டு எல்லையற்ற வைராகியத்தில் இருக்க வேண்டும். தேக உணர்வு ஆத்ம உணர்வாக மாற வேண்டும். எவ்வாறு தேக உணர்வு இயல்பாகிவிட்டதோ அதுபோல ஆத்ம உணர்வு இயல்பாக ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் முதல் வார்த்தையாக தேகம்தான் வருகிறது. அது சம்பந்தமானாலும் அது தேகத்தின் சம்பந்தம், பொருளானாலும் அது தேகத்தின் பொருள். எனவே மூல ஆதாரம் தேக உணர்வு ஆகும். எதுவரை ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட தேக உணர்வு உள்ளதோ அதுவரை வைராகிய உள்ளுணர்வு வர முடியாது. நிகழ்கால சமயத்தில் தேக உணர்வின் தடை என்ன வருகிறதோ அதற்கான காரணம் தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள் என்ன உள்ளனவோ அவற்றின் மீது வைராகியம் வரவில்லை என்பதாக பாப்தாதா பார்த்தார்கள். முதலில் தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்களின் மீது வைராகியம் தேவை. சம்ஸ்காரம் ஸ்திதியில் இருந்து கீழே இறங்கி விடுகிறது. சம்ஸ்காரத்தின் காரணத்தினால் சேவையில் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தடை ஏற்படுகிறது.
எனவே தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து எதுவரை வைராகியம் வரவில்லையோ அதுவரை எல்லையற்ற வைராகியம் எப்போதும் இருக்காது என்பதை முடிவில் பார்த்தார்கள். எங்கே எதன் மீதாவது கவர்ச்சி உள்ளதோ அங்கே வைராகியம் இருக்க முடியாது. நான் என்னுடைய பழைய சம்ஸ்காரம் மற்றும் வீணான சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேனா என்று சோதனை செய்யுங்கள். வைராகிய உள்ளுணர்வுடன் இருக்க வேண்டும் என்று முயற்சியும் செய்கின்றார்கள். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சம்ஸ்காரமானது சிலரிடம் அல்லது பெரும்பான்மையினரிடம் ஏதாவது ரூபத்தில் தீவிரமாக உள்ளது. அது தன் பக்கம் இழுக்கிறது. எனவே முதலில் பழைய சம்ஸ்காரத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். சம்ஸ்காரம் விரும்பாமலேயே வெளிப்படுகிறது. ஏன் நீங்கள் விரும்பவில்லை? ஆனால் சூட்சுமத்தில் சம்ஸ்காரங்களை எரிக்கவில்லை. ஆங்காங்கே அம்ச மாத்திரத்தில் தங்கியுள்ளன, மறைந்து உள்ளன. அது நேரம் வரும்பொழுது நீங்கள் விரும்பாமலேயே வெளிப்படுகின்றன. பிறகு விரும்பவில்லை, ஆனால் என்ன செய்வது? நடந்து விட்டது என்று கூறுகின்றீர்கள். இதை யார் சொல்வது? தேக உணர்வா அல்லது ஆத்ம உணர்வா? சம்ஸ்காரங்கள் மீது வைராகிய உணர்வை கொண்டு வருவதில் பலவீனங்கள் உள்ளன என்பதை பாப்தாதா பார்த்தார்கள், அழித்துள்ளீர்கள். ஆனால் அம்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி அழிக்கவில்லை. மேலும் எங்கு அம்சம் உள்ளதோ அங்கு வம்சம் இருக்கும். அம்சம் உள்ளது சமயத்திற்கு ஏற்ப வம்சமாக ஆகிவிடுகிறது. சம்ஸ்காரத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது. சொல்லும் போது அனைவரும் என்ன சொல்கின்றீர்கள்? தந்தை எப்படி ஞானம் நிறைந்து இருக்கின்றாரோ அப்படி நானும் ஞானம் நிறைந்து இருக்கின்றேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எப்பொழுது சம்ஸ்காரத்தின் யுத்தம் நடக்கிறதோ அப்பொழுது ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றீர்களா அல்லது ஞானத்தை இழுப்பவராக இருக்கின்றீர்களா? என்னவாக இருக்கின்றீர்கள்? ஞானம் நிறைந்தவர் என்பதற்கு பதிலாக ஞானத்தை இழுப்பவராக ஆகிவிடுகிறீர்கள். அந்த சமயம் யாரிடம் கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? ஆம், நடந்திருக்க கூடாது, செய்து இருக்கக்கூடாது என்று நானும் புரிந்திருக்கிறேன், ஆனால் நடந்து விட்டது என்று சொல்வார்கள். என்றால் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கின்றீர்களா அல்லது ஞானத்தை இழுப்பவராக ஆகியிருக்கின்றீர்களா? யார் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார்களோ அவர்களுடன் எந்த ஒரு சம்ஸ்காரம், சம்பந்தம், பொருள், யுத்தம் செய்ய முடியாது. வைர விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். வைர விழா என்றால் வைரமாவது, அதாவது எல்லையற்ற வைராகியம் உடையவராக ஆவது என்று பொருள். எந்த அளவு சேவைக்கான ஊக்கம் உள்ளதோ அந்த அளவு வைராகிய உள்ளுணர்வின் மீது கவனம் இல்லை. இதில் கவனக்குறைவு உள்ளது, இருக்கிறது, நடக்கிறது, சரியாகிவிடும், நேரம் வரும்பொழுது சரியாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். என்றால் சமயம் உங்களுடைய ஆசிரியரா அல்லது பாபா ஆசிரியரா? யார் ஆசிரியர்? ஒருவேளை சமயம் வரும்போது மாற்றம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆசிரியராக சமயம் ஆகிவிட்டது. உங்களுடைய படைப்பு உங்களுடைய ஆசிரியராக ஆகிவிட்டது. இது சரியா? எப்பொழுது அத்தகைய சூழ்நிலை வருகிறதோ அப்போது என்ன சொல்கிறீர்கள்? நேரம் வரும்பொழுது சரி செய்து
விடுவேன், மாறிவிடும், கவலைப்படாதீர்கள், மாறிவிடும், நேரம் வரும்பொழுது முன்னேறி விடுவேன் என்று தந்தையையே தேற்றுகிறீர்கள். சமயத்தை ஆசிரியராக ஆக்குவது இது மாஸ்டர் படைப்பாளராகிய உங்களுக்கு அழகாக உள்ளதா, நன்றாக உள்ளதா? இல்லை. சமயம் படைப்பு ஆகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர் ஆவீர்கள். எனவே படைப்பு மாஸ்டர் படைப்பாளரின் ஆசிரியர் ஆகுவது என்பது மாஸ்டர் படைப்பாளராகிய உங்களுக்கு அழகு அல்ல. எனவே இப்பொழுது பாப்தாதா சமயம் என்ன கொடுத்து இருக்கிறார்களோ அதில் வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். ஏனென்றால் சேவையின் ஓட்டத்தில் வைராகிய உள்ளுணர்வு அழிந்து விடுகிறது. சேவையில் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது, சக்தியும் கிடைக்கிறது, வெளிப்படையான பலனும் கிடைக்கிறது. ஆனால் எல்லையற்ற வைராகியம் அழிந்து போவதும் சேவையில்தான் உள்ளது. ஆகையால் இப்பொழுது தனக்குள் இந்த வைராகிய உள்ளுணர்வை வரவழைத்து விழித்தெழச் செய்யுங்கள். கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள்தான் ஆகியிருந்தீர்களா அல்லது வேறு யாரும் ஆகியிருந்தார்களா? நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள் அல்லவா? மெர்ஜாகி மட்டும் உள்ளது, அதை வெளிப்படுத்துங்கள். எவ்வாறு சேவைக்கான திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், அப்பொழுதே வெற்றி கிடைக்கிறது அல்லவா? அதுபோல இப்போது எல்லையற்ற வைராகிய உணர்வை வெளிப்படுத்துங்கள். எவ்வளவுதான் சாதனங்கள் கிடைக்கட்டும், மேலும் சாதனங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகவே கிடைக்கப் போகின்றன. ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்விற்கான தவம் அடங்கிவிடக்கூடாது, வெளிப்பட்டு இருக்க வேண்டும். சாதனம் மற்றும் தவத்திற்கான சமநிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் போக போக இயற்கை உங்களுக்கு பணி செய்பவராகிவிடும். மதிப்பு கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனால் அனைத்தும் கிடைத்த போதிலும் வைராகிய உள்ளுணர்வு குறைந்து விடக்கூடாது. எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வாயு மண்டலத்தை தனக்குள் அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது சேவையில் மும்முரமாக ஆகிவிட்டீர்களா? எவ்வாறு உலகத்தினருக்கு சேவையின் தாக்கம் தென்படுகிறது அல்லவா? அதுபோல எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் பிரபாவம் தென்பட வேண்டும். ஆரம்பத்தில் உங்கள் அனைவரின் மனநிலை எப்படி இருந்தது? கராச்சியில் எப்பொழுது இருந்தீர்களோ அப்பொழுது வெளி சேவை எதுவும் கிடையாது. சாதனங்கள் இருந்தன, ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வாயு மண்டலம்தான் சேவையை அதிகப்படுத்தியது. யாரெல்லாம் வைர விழா கொண்டாடுபவர்களோ அவர்களிடத்தில் ஆதி சம்ஸ்காரங்கள் உள்ளன. இப்பொழுது மெர்ஜாகிவிட்டன. இப்பொழுது மீண்டும் இந்த விருத்தியை வெளிப்படுத்துங்கள். ஆதி ரத்தினங்களின் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு ஸ்தாபனை செய்தது. இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனைக்காக மீண்டும் அதே உள்ளுணர்வு, அதே வாயு மண்டலத்தை வெளிப்படுத்துங்கள். என்ன தேவை உள்ளது என்று கேட்டீர்களா? சாதனமே இல்லை, ஆனால் எனக்கு வைராகியம் உள்ளது என்று கூறினீர்கள் என்றால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? சாதனமும் இருக்க வேண்டும் மற்றும் வைராகியமும் இருக்க வேண்டும். முன்பு இருந்த சாதனங்கள் இப்பொழுது உள்ள சாதனங்களுக்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது? தவம் மறைந்து விட்டது மற்றும் சாதனங்கள் வெளிப்பட்டு விட்டன. நல்லது. சாதனங்களை பெரிய உள்ளத்தோடு பயன்படுத்துங்கள். ஏனென்றால் சாதனங்கள் உங்களுக்காகத்தான். ஆனால் தவத்தை அழுத்தி விடாதீர்கள். சமநிலை முழுமையாக இருக்க வேண்டும். தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள். சாதனங்கள் இருந்த போதிலும் தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்று உலகத்தினருக்கு கூறுகின்றீர்கள்.
சாதனங்கள் தீயவை கிடையாது. சாதனங்களோ உங்களுடைய கர்மத்திற்கான யோகத்திற்கான பலன் ஆகும். ஆனால் வளர்ச்சிக்கான விஷயமாகும். சாதனத்தின் இல்லறத்தில் சாதனங்களுக்கு வசப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களா? தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருக்க வேண்டும். பயன்படுத்தும் போது அதன் தாக்கத்தில் வரக்கூடாது. விடுபட்டு இருக்க வேண்டும். சாதனமானது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை அமிழ்த்தி விடக்கூடாது. இப்பொழுது உலகம் மிகவும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்பொழுது உண்மையான வைராகிய உள்ளுணர்விற்கு அவசியம் உள்ளது. மேலும் அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். முதலில் தனக்குள், பிறகு உலகத்தில் உருவாக்கக்கூடியவர்கள். வெள்ளி விழா கொண்டாடக்கூடியவர்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? அலையை பரப்புவீர்கள் அல்லவா? நீங்களோ அனுபவசாலிகள். துவக்கத்தின் அனுபவம் உள்ளது. அனைத்தும் இருந்தது. எவ்வளவு முடியுமோ உள்நாட்டு நெய் சாப்பிடுங்கள் என்று கூறப்பட்டது. ஆனாலும் எல்லையற்ற வைராகிய உணர்வு இருந்தது. உலகத்தினர் உள்நாட்டு நெய்யை சாப்பிடுகிறார்கள். ஆனால் நீங்களோ குடித்தீர்கள். நெய்யின் நதிகளை பார்த்தீர்கள். வைர விழா கொண்டாடுபவர்கள் விசேஷ காரியம் செய்ய வேண்டும். தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள். ஆதலால் உரையாடல் செய்ய வேண்டும். எவ்வாறு சேவைக்கான கூட்டம் போடுகிறீர்களோ அதுபோல இதற்கான கூட்டம் போடுங்கள். ஒரு நொடியில் அஷரீரி ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதற்கான அஸ்திவாரம் இந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு ஆகும். இல்லை என்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் ஆக முடியாது. யுத்தத்திலேயே கழிந்துவிடும். எங்கு வைராகியம் உள்ளதோ அந்த வைராகியம் தகுதியான நிலம். அதில் என்ன போடுகிறீர்களோ உடனடி பலன் வெளிப்படுகிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்பொழுது வைராகிய உள்ளுணர்வை கொண்டு வர வேண்டும் என்று அனைவருக்கும் உணர்வு ஏற்பட வேண்டும். நல்லது. என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? சுலபமா அல்லது கடினமா? கொஞ்சம் கவர்ச்சி ஏற்படுமா ஏற்படாதா? சாதனம் தன் பக்கம் கவர்ச்சிக்காதா? இப்பொழுது பயிற்சி வேண்டும். எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எங்கு விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அங்கே ஸ்திதியை ஒரு நொடியில் நிலைநிறுத்த வேண்டும். சேவையில் வர வேண்டும் என்றால் சேவையில் வர வேண்டும். சேவையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் விடுபட்டு விட வேண்டும். சேவை நம்மை இழுக்கிறது. சேவை இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுது விரும்புகின்றீர்களோ, எப்படி விரும்புகின்றீர்களோ மனதின் சக்தி தேவை. மனதின் சக்தி இருக்கிறதா? நிறுத்து என்றால் நின்றுவிட வேண்டும். நீங்கள் புள்ளி வைக்கிறீர்கள், ஆனால் கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடாது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புள்ளி கூட இல்லை, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்ன விரும்புகின்றீர்களோ அதை நடைமுறையில் செய்ய வேண்டும். விரும்புகின்றீர்கள், ஆனால் ஆவது கடினமாக இருக்கிறது என்றால் இதை என்னவென்று சொல்லலாம்? மனோசக்தி இருக்கிறதா அல்லது சக்தி மட்டும் இருக்கிறதா? வீணானது முடிந்துவிட வேண்டும் என்று சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் ஒரு நொடியில் முடிந்துவிட வேண்டும். நாங்கள் நினைவில் அமர்கிறோம், ஆனால் யோகத்திற்கு பதிலாக யுத்தம் செய்கிறோம் என்று சில குழந்தைகள் கூறுவதாக பாப் தாதா சொன்னார்கள் அல்லவா? யோகி ஆகவில்லை, போர் வீரர்கள் ஆகின்றீர்கள். மேலும் யுத்தம் செய்வதற்கான சம்ஸ்காரம் ஒருவேளை வெகு காலமாக இருக்கிறது என்றால் என்ன ஆவீர்கள்? சூரிய வம்சத்தினர் ஆவீர்களா அல்லது சந்திர வம்சத்தினர் ஆவீர்களா? நினைத்தேன், நடந்து விட்டது. நினைப்பது மற்றும் நடப்பது ஒரு நொடிக்கான வேலை. இதைதான் மனதின் சக்தி என்று கூறப்படுகிறது. மனதின் சக்தி இருக்கிறது என்றால் மிக நன்றாக திட்டம் போடுகிறார்கள். ஆனால் திட்டம் போடுவது
செய்வதோ 10 மற்றும் நடைமுறையில் நடப்பது 5. இவ்வாறு ஆவது இல்லைதானே? இதை செய்வேன், இது நடந்துவிடும், இது ஆகிவிடும் என்று மிக நன்றாக யோசிக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே இப்பொழுது அப்பேற்பட்ட மனோசக்தி இருக்க வேண்டும். அதாவது சங்கல்பம் செய்யப்பட்டது மற்றும் கர்மத்தில் நடைமுறையில் வந்துவிட்டது. இவ்வாறு அனுபவம் ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் அமிர்த வேளையில் எப்பொழுது தந்தையிடம் உரையாடல் செய்கின்றீர்களோ அப்பொழுது இதை செய்வேன், அதை செய்வேன் என்று மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். ஆனால் எப்பொழுது இரவு ஏற்படுகிறதோ அப்பொழுது முடிவு எப்படி உள்ளது என்பது பார்க்கப்படுகிறது. தந்தையை மிகவும் மகிழ்விக்கிறார்கள். அவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்கிறார்கள். அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். அதை கேட்டு ஆஹா என்னுடைய குழந்தைகள் என்று தந்தையும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். பாபா, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது நடந்தே ஆக வேண்டும், நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். இப்படி மிகவும் நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். சிலரோ நாங்கள் ஆகவில்லை என்றால் யார் ஆவார்கள்? பாபா, கல்ப கல்பமாக நாங்கள்தான் ஆகியிருந்தோம் என்று மகிழ்ச்சியுடன் தந்தைக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள். பின்னால் அமர்ந்து இருப்பவர்கள் நல்ல முறையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? முன்னால் இருப்பவர்களை விட முதலில் பின்னால் இருப்பவர்கள் செய்வீர்களா? அமர்ந்து இருப்பதோ பின்னால், ஆனால் அனைவரையும் விட அருகாமையில் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். ஏன் பிறருக்கு வாய்ப்பு கொடுப்பது? இது சேவையாகிவிட்டது அல்லவா? சேவாதாரி எப்பொழுதும் தந்தையின் உள்ளத்தில் இருக்கிறார்கள். நாமும் ஒருவேளை தாதிகளாக இருந்தால் கொஞ்சம் என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். ஆனால் எதிரில் இருப்பது என்ன? உள்ளத்தில் இருக்கிறீர்கள். மேலும் உள்ளம் சாதாரண உள்ளம் அல்ல, சிம்மாசனம். எனவே சிம்மாசனதாரிகள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த மூலையில் அமர்ந்து இருக்கின்றீர்களோ, கீழே அமர்ந்து இருக்கின்றீர்களோ, கேபினில் அமர்ந்து இருக்கிறீர்களோ, ஆனால் தந்தையின் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சிம்மாசனதாரி உயர்ந்த பாக்யவான் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எல்லையற்ற வைராகிய உணர்வு மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த விசேஷ தன்மைகளை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒரு தந்தையின் துணை மற்றும் ஸ்ரீமத் என்ற கையை அனுபவம் செய்யக்கூடிய நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். ஏக் விரத்தாவினுடைய ரகசியத்தை அறிந்து வரங்களை வழங்கும் வள்ளலை திருப்திப்படுத்தக்கூடிய அனைத்து சித்தி சொரூபமானவர் ஆகுக. விளக்கம். வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தையிடம் அளவிட முடியாத வரதானங்கள் உள்ளன. யார் எந்த அளவு பெற விரும்பினாலும் நிறைத்துக் கொள்ளும் அளவு திறந்த பொக்கிஷமாக உள்ளார். அப்படிப்பட்ட திறந்த களஞ்சியத்தின் மூலம் சில குழந்தைகள் நிறைகின்றார்கள் மற்றும் சிலர் அவரவர் சக்திக்கு ஏற்ப நிறைந்தவர் ஆகின்றார்கள். அனைவரையும் விட அதிகமாக பையை நிறைத்து கொடுப்பது கள்ளம் கபடமற்ற வரத்தை வழங்கும் வள்ளல் ரூபம்தான். அவரை மட்டும் திருப்திப்படுத்துவதற்கான விதியை அறிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து வெற்றிகளும் கிடைத்துவிடும். வரத்தை வழங்கும் வள்ளலுக்கு ஒரு வார்த்தை அனைத்தையும் விட பிரியமானதாக இருக்கிறது. ஒரே ஒருவரை மட்டும் நினைக்கும் விரதம் இருப்பவர் ஏக் விரதா. சங்கல்பம். கனவில் கூட இன்னொருவரை நினைப்பவராக இருக்கக்கூடாது. எனக்கோ ஒருவரை தவிர வேறு யாருமில்லை என்று உள்ளுணர்வில் இருக்க வேண்டும். யார் இந்த ரகசியங்களை அறிந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பை வரதானங்களால் நிறைந்திருக்கும். ஸ்லோகன். மனம் மற்றும் வார்த்தை ஆகிய இரண்டின் சேவைகளையும் இணைந்து செய்தீர்கள் என்றால் இரட்டை பலன் கிடைக்கும்.
கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.